ஹாய் ஹலோ வணக்கம். இவ்வளோ நாள் நாங்கள் உள்ளூரில் சுற்றிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபாரின் ட்ரிப் போட்டிருக்கோம். எங்கன்னா தாய்லாந்து. ஸோ நெக்ஸ்ட்டு 5 days நம்ம அங்கே தான் நெக்ஸ்ட்டு 5 days வந்து அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பட் 2 நாள் ஏர்போர்ட்டில் போயிடும், 3 நாள் அங்கே தான் இருக்க போகிறோம். ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. இங்கே தான் எங்கே போகிறோன்னா, இங்கேருந்து திருச்சி போய் திருச்சியிலேருந்து சிங்கப்பூர், அங்கே லேவர்லேருந்து புக்கெட். ஒரு வழியாக திருச்சி ஏர்போர்ட் வந்து இறங்கியாச்சு. மிட் நைட் உள்ளே போய் அடுத்து செக்இன் பண்ணிவிட்டு அடுத்து பார்க்கலாம். நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்கூட் ஃப்ளைட்டு. ஃபுல்லாமே கனெக்டிங் ஃப்ளைட். இங்கேருந்து சிங்கப்பூர் டு புக்கெட். ரிட்டன் வரும்போதும் அதே மாதிரி தான். இங்கேருந்து திருச்சியிலேருந்து சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட் வந்து 1 hour டிலே. ஸோ நம்ம 1 hour டிலேக்கு அப்புறம் வெயிட் பண்ணி போர்டிங் ஏறிட்டு இருக்கோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். சீட் பில் சும்மா டாய்லெட் எப்படி டாய்லெட் அது சீட் எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஆகுறது ப்ரொசீஜருக்கான ஒரு கார்டு புக் இருக்கும். மெனு புக் போல் ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஹெவிடே, கூல் ட்ரிங்க்ஸ். ஓகே, போயிடுவோன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ளைட்டும் சரி, இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பும் சரி. இந்த தம்பி வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது அப்படின்றத எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இது சீட்டுக்கு அடியில் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப நேரம் தேடி பார்க்குறேன், ஒன்றத்தையும் காணோம். இது என்ன சரஸ்வதி சபதத்தில் வர மாதிரி ஒரே புகை மூட்டமாக இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவும் ஃப்ளைட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. பட் இது வந்து என்னென்னா ஏர் கண்டிஷ்னர் தான், மற்றபடி பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு வழியாக நம்ம ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக மழை பெய்யுது. இங்கேருந்து 4:30 ஹார்ஸில் வந்து நம்ம சிங்கப்பூர் போய் ரீச் ஆகிடுவோம். செம்மையாக இருக்குல்ல வியூ. 2 கண்ட்ரிக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ்னால கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டைம் படி 8:15க்கு போனோம். பட் டிலே ஆனனால எப்போ ரீச் ஆகிறோன்னு தெரில. ஒரு வழியாக நம்ம சாங்கி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போது வந்து சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டில் இருக்கோம். வந்து இவங்க ஒரு டைமிங் ஒரு 9:15 போல் இறக்கிட்டாங்க. அவங்களோட ஃப்ளைட் ஆல்ரெடி வந்து 45 minutes லேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து விசா இல்லை. நம்மளுக்கு வந்து சிட்டி டூர் போகிறதுக்கு ஃப்ரீ சிட்டி டூர் வந்து சிங்கப்பூரில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சாங்கி ஏர்போர்ட் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஆனால் நம்ம வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வீசா இல்லாமல் உள்ளே போக முடியாது. பட் மற்ற கண்ட்ரிஸ் இருந்தாங்கன்னா, வீசா இருந்துச்சுன்னா, யூகே, நியூசிலாந்து, ஸ்பெயின் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வீசா வச்சு நம்ம வந்து உள்ள அந்த ஃப்ரீ சிட்டி டூரை இது பண்ணலாம். நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் இல்லாத அப்படின்னால ரெண்டாவது செகண்ட் ஃப்ளைட் இங்கேருந்து சிங்கப்பூர் டு புக்கெட்க்கு வந்து ஈவினிங் 6:15 கிட்ட தான் இருக்கிறதுனால இங்கே உள்ள டெர்மினல் 2லேயே பட்டர்ஃப்ளை கார்டன், நிறையா மூவி தியேட்டர்ஸ்லாம் இருக்குன்னாங்க. ஸோ நாங்கள் போய் பார்க்கலாம். இங்கே வந்து அதுக்கு பேர் என்ன பார்த்தோம், டிரான்சிட் ஹோட்டல்லாம் நாங்கள் பார்த்தோம். சரி, நம்மளுக்கு வந்து 9 hours ஒரு சிங்கப்பூரில் அப்படி சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்க போனான்னு பார்த்தோம்னா, இப்போ 12 hours வந்து 255 சிங்கப்பூர் டாலர்ஸ் அப்படின்னா. நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 6 hours எவ்வளோ வருதுன்னா, மொத்தமாக 5 பேருக்கும் 35,000 ஒன்லி. நீங்கள் வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து டிரான்சிட் அவங்களுக்கு வந்து சப்போஸ் விசா இல்லை சிங்கப்பூரை சுற்றி பார்க்க அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து இந்த டிரான்சிட் ஹோட்டல் எடுத்து நீங்கள் தங்கிக்கலாம். இந்த டிரான்சிட் ஹோட்டல் எங்கே இருக்குன்னா, டெர்மினல் ஒன்லேயே இந்த ஸ்டோருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே டிரான்சிட் ஹோட்டல் அண்ட் தென் ஸ்விம்மிங் பூல்னு 2 இருக்கும். ஸோ நம்ம இந்த எலிவேட்டரில் ஏறி போனோம்னா மேலே தான் டிரான்சிட் ஹோட்டல். நம்மளுக்கு 9 hours இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கறதுலே போயிடும்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். Cold. Looks like we just out the shop. Thanks.
ஸோ இந்த கேப்பில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிங்கப்பூருக்கு நீங்கள் போகிறதா இருந்துச்சுன்னா நம்ம சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் சாங்கி ஏர்போர்ட்டும் சேர்ந்து ஃப்ரீ சிட்டி டூர் வந்து சிங்கப்பூரில் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிட்டி டூரை நம்மளுக்கு வந்து அவைலா இல்லையா அப்படின்றது எப்படி பார்க்கலான்னா, உங்களோட டிரான்சிட் டைம் அதாவது அந்த லே ஓவர் டைம் வந்து 9 ஹார்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ சிட்டி டூரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் கிட்ட கண்டிப்பாக இந்த சிட்டி டூரை அவைல் பண்ணணுன்னா சிங்கப்பூர் வீசா வேணும். ஸோ நீங்கள் 15 டேஸ்க்கு முன்னாடியே வீசா ரெடி பண்ணி வாங்கணும். இன்கேஸ் நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் பட் UK, US, ஸ்பெயின், நெதர்லாண்ட் இந்த மாதிரி பவர்ஃபுல் வீசா இருந்துச்சுன்னா சிங்கப்பூர் வீசான்னு தனியாக செப்பரேட்டாக எடுக்க வேணாம். ஸோ அந்த வீசா வச்சே நீங்கள் இந்த சிட்டி டூரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் சிட்டி டூர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சிட்டி டூருமே 2.5 hours வந்து உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு விடுவாங்க. சிங்கப்பூர் விசா இருந்தாலும் சிங்கப்பூர் அரைவல் கார்டுன்ற ஒன்றை வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் அதை ஃப்ரீயாகவும் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆன் அரைவல் அந்த ஏர்போர்ட்லேயும் ஃபில் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. சரி, நம்ம சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்னென்னு கண்டினியூ பண்ணுவோம். இங்கே நம்மளை மாதிரி பில்லெல்லாம் கிடையாது. இங்கே மிஷினில் கொடுத்து பில்லை ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக அங்கே போகிறதுக்குள்ளேயே நம்ம டோக்கன் படி அவங்க ஆல்ரெடி நம்மளோட டிஷ்ஷெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ப்ராசஸ்னால நம்ம வெயிட் பண்ணாமலே டேரெக்டாக போய் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வாங்கினபடி வெஜ் தாலி அண்ட் மசாலா டீ வந்து மொத்தமாக $37. சிக்கன் வாண்டா நூடுல்ஸ் வந்து $5.35. அண்ட் தென் சிக்கன் கட்லட் நூடுல்ஸும் சம்பல் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் $15. இங்கே வந்து நம்ம த்ரோ பண்ணுறதுக்கான இடத்த தேடி அலையணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதுவே ஹலாலா நான் ஹலாலா அப்படின்னு ஒரு ரோபோட் சுற்றிட்டே இருக்குது. நம்ம அங்கே வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே போகிறோன்னா பட்டர்ஃப்ளை கார்டன், அதுக்கப்புறம் தியேட்டர் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு போய் பார்ப்போம். இங்கே டெர்மினல் 1, 2, 3, 4 4 தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ட்ரெயின் மூலியமாக, அதாவது இன்டர்கனெக்டட் ட்ரெயினை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டெர்மினல்ஸ்க்கும் போக முடியும். இப்போ நம்ம இருக்கிறது டெர்மினல் 1. ஸோ இங்கேருந்து நம்ம டெர்மினல் 3க்கு போனோன்னா அங்கே தியேட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த வாட்டர் ஃபால் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டெர்மினல் 3க்கு போயிட்டு ஸோ டெர்மினல் 3லேருந்து 2க்கு போகிற ட்ரெயினில் ஏறணும். ஸோ அந்த கேப் வந்து எதுனா இந்த வாட்டர் ஃபால் வழியாக தான் நம்மளை வந்து டெர்மினல் 2ல் போய் இறக்கி விடும். இப்போ நம்ம வந்து அந்த ட்ரெயினில் தான் ஏறியிருக்கோம். இது வந்து அந்த வாட்டர் ஃபால் வழியாக தான் நம்ம டெர்மினல் 2ல் போய் இறக்கி விடும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் வந்து டெர்மினல் 2ல் இறங்கிடல. ஸோ 2லேருந்து 3ல் போகிற அதே ட்ரெயின்லேயும் திரும்ப டெர்மினல் 3க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஏன்னா இன்னொரு தடவை நம்ம அந்த வாட்டர் ஃபாலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப க்ரீனிஷாக ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம டெர்மினல் 3ல் இறங்கிட்டோம். எங்கே போயிட்டு இருக்கோம்னா பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். இந்த பட்டர்ஃப்ளை கார்டனை வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதில் உள்ள எந்த பட்டர்ஃப்ளையும் நம்ம கையில் பிடிக்கக்கூடாது, தொடவும் கூடாது. வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்கிறதுக்கு அலவுடு. இதில் எனக்கு பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா பட்டர்ஃப்ளை எல்லாம் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகணும். பட்டர்ஃப்ளை ஷேப்லேயே ஒரு இது செஞ்சு அதில் பைனாப்பிள் வச்சுறாங்க. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் அதை சாப்பிட்றதுக்கு அழகாக வந்து அது மேலே உட்காந்துருது. அதுக்குள்ளேயே கீழே ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அது கீழே இறங்கி வந்தோம்னா பட்டர்ஃப்ளை எல்லாம் எப்படி சின்னதுலேருந்து ஃபார்ம் ஆகுது, ஃப்ரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் எப்படி இருக்குன்றத ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நம்ம ஃபைனலி எங்கே போயிட்டு இருக்கோம்னா மூவி தியேட்டருக்கு. அப்படியே பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு ரைட் சைடில் மூவி தியேட்டர் இருக்குது. இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் பிடிச்ச விஷயம் என்னென்னா 9 hours லேஓவர் வந்து எப்படி போச்சுன்றதே தெரில. அந்தளவுக்கு பீப்புளை கவர் பண்ணுறதுக்கு நிறையா விஷயம் வந்து அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க.
நம்மளுக்கும் லே ஓவர் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி ஒரு வழியாக புக்கெட் வந்து இறங்கிட்டோம்.